السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக. மகத்தான, உயர்வான, கண்ணியமான, சிறப்பான ரமலானை பூர்த்தியாக அதை அடைந்து பூர்த்தியான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த ரமலானில் நட்பாக்கியம் அடைந்த ஷிதோவிகள் கூட்டத்தில் எங்களை அல்லாஹ் இணைத்து சேர்த்து வைப்பானாக. கண்ணியமானவர்களே, நான் முன்னால் ஓதின ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் உள்ளவர்களோடு அல்லாஹ் நேசனாக ஆகிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அப்படி அல்லாஹ் நேசனாக ஆகிவிட்டால் அல்லாஹ் என்ன எங்களுக்கு உபகாரம் செய்கிறான்? யுஹ்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், அவர்களை இருட்டுக்குள்ளே இருந்து, பாத்தில்ல இருந்து, தவறான சிந்தனைகளில் இருந்து அவர்களை அல்லாஹ் வெளியாக்குகிறான். இலன்-நூர், பிரகாசத்தின் பக்கம், வெளிச்சத்தின் பக்கம், ஹிதாயத்தின் பக்கம், அல்லாஹுடைய பொருத்தத்தின் பக்கம். யுஹ்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், தவறில் இருக்கக்கூடிய, பாவத்தோடு இருக்கக்கூடிய, பல பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய எங்களை அல்லாஹ் நூரின் பக்கம், ஹிதாயத்தின் பக்கம் அல்லாஹ் எங்களை வெளியாக்குகிறான். வல்லதீன கஃபரு, திரும்ப சொல்லுகிறான், ஈமான் இல்லாதவர்கள், குஃப்ரோடு வாழக்கூடியவர்கள், அல்லாஹுடைய கடமைகளை, கட்டளைகளை நிராகரிக்கக்கூடியவர்கள். வல்லதீன கஃபரு, காஃபிராக அல்லாஹுவுக்கு நிராகரிப்போடு வாழுகிறவர்கள். யுஹ்ரிஜூனஹும் மினன்-நூரி இலல்-ظுலுமாத், அவர்களை அல்லாஹ் வெளிச்சத்துக்குள்ளே இருந்து இருட்டின் பக்கமாக வழிகாட்டுகிறான். நேர்வழியோடு உள்ளவர்களுக்கு அல்லாஹ், அதாவது நேர்வழிக்கு மாற்றமான வழிகட்டை, லலாலத்தை, பாவத்தை, முசீபத்துகளின் பக்கமாக அல்லாஹ் அவர்களுடைய திசையை திருப்பி விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமான சகோதரிகளை, இந்த ஆயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் உள்ளவர்களோடு அல்லாஹ் நேசனாக ஆகிறான். நேசனாக ஆகிவிட்டால் அவர்களை பாவம், பிழையான வழிகளிலிருந்து நேரான வழியின் பக்கம், யுஹ்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், துலுமாத்தில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். காஃபிர்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள், கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், யுஹ்ரிஜூனஹும் மினன்-நூரி இலல்-ظுலுமாத், வெளிச்சத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை கூட அல்லாஹ் வழிகேட்டின் பக்கம், இருட்டின் பக்கம் திசை திருப்பி விடுகிறான். கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் எப்பயுமே இறை நேசனாக ஆகணும். எங்கள்கிட்ட சில நேரம் இந்த குஃப்ரியத்துகள், மார்க்கத்துக்கு மாற்றமான சிந்தனைகள், செயல்பாடுகள், அந்த அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய வழிகள் எங்கள்கிட்ட தூரமாகும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அவுலியாஉஹு முத்தாகூத், ஷைத்தான் அவர்களே நேசனாக, அவர்களுக்கு ஷைத்தான் நேசனாக ஆகிறான். வல்லதீன கஃபரு, காஃபிரானவர்கள், அவுலியாஉஹு முத்தாகூத், தாகூத்
அவர்களுக்கு நேசனாக ஆகிறான். தாகூத்துண்டா ஷைத்தான் நேசனாக ஆகிறான். ஷைத்தான் நேசனாக ஆகிவிட்டால் அவன் வேலை என்ன? நலவுக்குள் இருக்கக்கூடிய எங்களை கெடுதியின் பக்கம் திசை திருப்புவான், கெடுதியின் பக்கம் அவன் வழிகாட்டுவான். இது ஒரு நீண்ட விளக்கமுள்ள ஒரு ஆயத்து, சுருக்கமாக சொல்லுகிறேன். எப்பவும் நாங்கள் அல்லாஹோடு நெருக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழியை காட்டி கொண்டு இருப்பான். அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை தருவான். அப்போ இந்த குஃப்ரியத் என்று சொல்லும் பொழுது ஒன்று காஃபிராகவே வாழ்வது, அல்லது எங்களுக்கு இந்த மார்க்கத்தில் சந்தேகம் வருவது, டவுட் வருவது, நாங்கள் கொஞ்சம் பின்னுக்காகிறது, கொஞ்சம் கயிறுகளை விட்டு தூரமாகிறது, சில விடயங்கள் எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுவது மார்க்கத்துடைய விடயங்களில். அப்படி சந்தேகங்கள் டவுட்டுகள் வரும் பொழுது நாங்கள் நலவுகளை விட்டு கொஞ்சம் தூரமாகும் பொழுது ஷைத்தான் எங்களோட நண்பனாக ஆகிறான். அவன் என்ன செய்வான் என்றால் மேலும் மேலும் எங்கள்கிட்ட இருக்கிற நலவை இல்லாமலாக்கி எங்களை வழிகேட்டில் இருளின் பக்கமாக ஷைத்தான் எங்களை கொண்டு போவான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்பயுமே இந்த மாதிரியான ரமலான் மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நாங்கள் எங்களோட திசையை ரப்பின் பக்கம் திருப்போணும், இறை நேசர்களாக ஆகணும், ரப்போடு அன்பு வைக்கணும், ரப்புடைய கட்டளைகளை மதிக்கணும், ரப்புடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இப்படியெல்லாம் நாங்கள் செயல்படும் பொழுது அல்லாஹ் எங்களை ஒரு நேசனாக ஆக்கி கொள்கிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களோடு அல்லாஹ் நேசனாக ஆகிறான். மாஷா அல்லாஹ். அந்த வகையில் தான் நாங்களும் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தாரது என்னண்டா எங்களோட நேசத்தை நாங்கள் புதுப்பிக்கிறோமான்னு பார்க்குறேன். அல்லாஹ் எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள ஈமானிய உணர்வுகள் புதுப்பிக்கப்படுகுதான் அல்லாஹ் பார்க்குறான். எத்தனையோ நலவுகள் கையில் வந்து வாழ்க்கையில் மாற்றம் வராட்டி நாங்கள் நலவின் பக்கம் உள்ளவர்கள் அல்ல. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பரில் கால் வைக்கும் பொழுது சொன்னார்கள், ஆமீன் சொன்னார்கள். அதுக்கு விளக்கம் கேட்ட பொழுது தான் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது சொன்னார்கள், ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் தௌபா நலவின் பக்கம் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லையோ, நலவின் பக்கம் திசை திருப்பிக் கொள்ளவில்லையோ, அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறான் என்றால் நலவின் பக்கம் தனது வாழ்க்கையை திசை திருப்பிக் கொள்ளல்ல, அப்படிப்பட்டவர்கள் நாசமாகட்டும், அவர்கள் வீணாகிவிடட்டும், கயிறுகளை இழந்தவர்களாக ஆகிவிடட்டும், நல்ல பாக்கியங்களை இழந்தவர்களாக ஆகிவிடட்டும் என்ற கருத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா என்ற அடிப்படையில் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னார்கள். என்னண்டா ஒவ்வொரு நாள்களும் எங்களுக்கு வருவது, ஒரு வெள்ளிக்கிழமை வருகிறது, ஒரு நோன்பு காலம் வருகிறது, ஒரு ஷாபானுடைய மாதம் வருகிறது, ஒரு முஹர்ரமுடைய மாதம் வருகிறது, நல்ல ஒரு மிஅராஜுடைய காலம் வருகிறது. என்ன செய்யணும்னா நாங்கள் அந்தந்த காலங்களில் எங்களை ரப்புடைய பக்கம் திசை திருப்ப வேண்டும். எங்களுக்கு சில நிகழ்வுகள் ஏற்படுகிறது, ஃபேமிலியில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஏற்படுகிறது, அல்லது ஒரு முக்கியமான ஒன்று கூடல் ஏற்படுகிறது. அல்லாஹ் பார்க்கிறான், இவர்கள் யாருடைய பக்கம் திரும்புகிறார்கள், என்னுடைய பக்கம் திரும்புகிறார்களா அல்லது ஷைத்தான பக்கம் திரும்புகிறார்களா? சில நேரங்களில் நாங்கள் ரொம்ப தீன மார்க்கத்தை விளங்கினவர்களாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியுடைய ஒரு கல்யாண விடயங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப ஒன்று சேரக்கூடிய வைபவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சுற்றுலா பயணமாக இருக்கலாம். ரப்ப மறந்துடுறோம், நாங்கள் தீன மறந்து விடுகிறோம், நல்ல பாக்கியங்களை மறந்து விடுகிறோம், தொழுகையை கலா செய்து விடுகிறோம், அல்லாஹ்ட கட்டளைகளை அங்கு மௌத்தாக்கி விடுகிறோம். அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன கஃபரு, இவர்களுக்கு ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது, என்னுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள், கைவிட்டு விடுகிறார்கள். ஷைத்தான் அவர்களை ஆதிக்கம் செலுத்துகிறான். அவுலியாஹுமு தாகூத், ஷைத்தான் அவர்களுடைய நேசர்களாக ஆகி விடுகிறான். ஷைத்தான் என்ன செய்வான், மேலும் மேலும் எங்கள்கிட்ட இருக்கிற நலவை இல்லாமலாக்கி பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவான். இது நான் என்ன சொல்றேன் என்றால் சகோதரிகளை, இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ரப்புடைய நெருக்கத்தின் பக்கம் அதை இசைவாக்கி கொள்ளணும். நான் அல்லாவை நெருங்கணும், அல்லாவை அடையணும், அல்லாஹுடைய நேசனாக ஆகணும். தக்குவா எதற்காக ரமதானத்தந்தான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவதாரிகளாக ஆகணும், உங்களோட தக்குவாவை அதிகரிக்கணும், உங்களோட ஈமான அதிகரிக்கணும், உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இந்த ரமதானில் வரணும், அல்லாஹ் எதிர்பார்ப்பது. கண்ணியமான சகோதரிகள், இதனால்
வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும்ன்ற முடிவுக்கு வாங்க. முதல் ரமலான், முதல் நோன்பை நோட்டு நாங்கள் இந்த பயான் நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணித்தார்கள் என்றால், இந்த மாதம் ஷஹ்ரு துவா, துவாவுடைய மாதம் என்று வர்ணித்தார்கள். இந்த மாதம் ஒரு துவாவுடைய மாதம் என்று வர்ணித்தார்கள். அப்போ நாங்கள் ரப்ப நெருங்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் நாங்கள் துவாவின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கணும். இந்த மாதத்தை வர்ணித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரு துவா, துவாவுடைய மாதம். எனவே நாம் துவாவின் பக்கம் நிறைய கவனம் செலுத்தணும். ஏனென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரு துவான்னு சொன்னார்கள். இன்றைக்கி நான் என்னையே யோசிக்கிறேன், நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். நாங்கள் துவாவுக்காக எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் வாழ்க்கையில். நீங்கள் இப்போ உங்களை கல்வியில் கையை வச்சு கேட்டு பாருங்கள், நான் துவாவுக்காக எவ்வளோ நேரம் கொடுக்குறேன் என்று. எனக்கு 24 மணித்தியால் துவாவுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு துஹர் தொழுகைக்கு ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், அஸர் தொழுகைக்கு ஒரு 10-15 நிமிஷம், சில குர்ஆன் திலாவத்துக்கு ஒரு யாசின் ஓதுவதற்கு ஒரு 10 நிமிஷம். இப்படி நாங்கள் நேரங்களை முறைப்படுத்துவது போல நாங்கள் நேரங்களை நாங்கள் வித்தியாசப்படுத்துவது போல துவாவுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் துவா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். துவா என்கிறது அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹுவே நெருங்கிறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய அனுகூலம். யார் துவா கேட்கவில்லையோ அவன் பெருமை உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமை உள்ளவர்கள் அவங்க அல்லாஹ்ட்ட துவா கேட்காதவர்கள் பெருமத்தனம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறான். வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே அந்த மக்கள் என்ன விசாரிக்கிறாங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்கிறாங்களா? ஃபஇன்னி கரீப், நான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன். நபி அவர்கள்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான். அந்த மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ்வே சொல்லுகிறான், உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன், அழைக்கக்கூடியவன் அழைத்தால் உடனடியாக பதில் சொல்லுவேன், நான் உடனடியாக பதில் சொல்லுவேன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். 2 நிபந்தனை சொல்றான் அல்லாஹ். அவர்கள் என்னை ஈமான் கொள்ளட்டும், என்னை நம்பட்டும். அந்த நம்புற உணர்வு இருந்தால்தான் துவா கேட்பார். அல்லாஹ் தான் இதை செய்யணும், அல்லாஹ் தான் தரணும், அல்லாஹ் தான் இந்த ஏற்பாடுகளை எங்களுக்கு ஏற்படுத்தணும், அல்லாஹ் அல்லாமல் வேறு யாரும் இல்லை, இந்த நம்பிக்கை வேணும் துவாவுக்கு. 2வது ஃபல்யுமினு பி வல்யஸ்தஜீபு லி, அவர்கள் என்னுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடக்கணும். தவறு செய்யப்படா, பாவம் செய்யப்படா. ஹராமான சம்பாத்தியம், உதாரணத்துக்காக ஹராமாக சம்பாதிக்கிறோம், பிழையான வழிகளில் பணம் நாங்கள் எங்களோட உடம்போட இரத்தத்தை ஓட்டுகிறோம்டா, தயாரிக்கிறோம் என்றால் நாங்கள் அப்படியான ஏற்பாடுகளை செய்வோம்டா, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இஸ்திஜாபா பதில் சொல்லணும், கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படணும். இந்த 2 சிஃபத்தும் இருந்தால் ரப்ப எங்களோட துவாவை நிச்சயமாக கபூல் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், துவா முஹுல் இபாதா, துவா என்கிறது இபாதத்துகளில் மிக ஒரு முக்கியமான தலைமுத்துவமான இபாதத்து. எல்லா இபாதத்துகளுடைய ஆணி வேறு தான் துவா என்கிறது. துவா இன்னும் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அத்துவா ஹுவல் இபாதா, துவாவே ஒரு இபாதத்து தான் என்றார்கள். எவ்வளோ நேரம் நீங்கள் துவாவுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ நேரம் இபாதத்து செய்த நன்மை கிடைக்கும். இபாதத்து தான் துவான்றது ஒரு மிகப்பெரிய வணக்கம் என்று சொன்னார்கள். அதனால கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் எல்லா தேவைகளையும் ரப்போடு பகிர்ந்து கொள்ளணும், ரப்போடு தொடர்பாக்கி ரப்புக்கிட்ட சொல்லணும். இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோட செருப்புடைய வாறு அருந்து போனாலும், செருப்புடைய வாறு அருந்து போனாலும் அல்லாஹ்விடத்தில் ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ், உங்களோட தேவைகள் வருகிறதா அல்லாஹ்ட்ட கேளுங்க. வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், பாதுகாப்பு தேவையா அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. கண்ணியமான சகோதரிகள், இந்த பாடத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னன்னா, துவாவுக்காக அதிகமான நேரத்தை நாங்கள் செலவழிக்கணும். துவாவுக்காக நாங்கள் எல்லாரும்
அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள், அல்லாஹ்ட பக்கம் தேவையுள்ளவர்கள். நான் உங்களுக்கு 2-3 துவாவை சொல்லி தருகிறேன். இதெல்லாம் விசேஷமாக எல்லா காலங்களிலும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கணும். ரமதான் மாசத்துல இந்த துவாக்களை விசேஷமாகவும் அதிகமாகவும் கேட்கணும். அதுல ஒரு துவா தான் கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் வாழ்க்கையில் அதிகமாக உதவ வேண்டிய துவா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதுவானக வல் ஜன்னah. யா அல்லாஹ், உன்னோட பொருத்தத்தை, உன்னோட சொர்க்கத்தை எனக்கு தாயா அல்லாஹ். வனஊது பிக்க மின் சஹதிக வன்னார். யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் உன்னோட கோபத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடுவாயாக. உன்னோட கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்துடு. ஒரு முக்கியமான துவா இது. இந்த துவாவை நாங்கள் ஒவ்வொருவர்களும் அதிகமாக ஓதணும். ஒவ்வொருவர்களும் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதுவானக வல் ஜன்னah. யா அல்லாஹ், உன்னோட பொருத்தத்தை சொர்க்கத்தை எனக்கு தாயா அல்லாஹ். வனஊது பிக்க மின் சஹதிக வன்னார். நரகத்தை விட்டும் உன்னோட கோபத்தை விட்டும் என்ன பாதுகாத்து விடுவாயாக. அல்லாஹ்வோட கோபம் எனக்கு வரக்கூடாது. அப்ப இறை நேசர்களாக ஆகினா அல்லாஹுடைய ரிலா பொருத்தம் எனக்கு கிடைக்கும், கோபம் கிடைக்க மாட்டாது. இந்த துவாவை கட்டாயமாக எல்லா சந்தர்ப்பங்களிலும், ஏனென்றா அல்லாஹ்வோட பொருத்தம் எனக்கும் உங்களுக்கும் கட்டாயம் தேவை. யாழ்லா என்ன பொருந்திக்கோ, யா அல்லாஹ் என்ன கபூல் செய்துக்கோ, என்ன பொருந்திக்கோ. அல்லாஹ்வோட பொருத்தம் வேணும். அல்லாஹ்வோட பொருத்தம் இல்லாட்டி நாங்கள் உலகத்தில் நல்லோர்களாக ஆக முடியாது, சீதோவிகளாக ஆக முடியாது. நூஹ் நபியுடைய, லூத் நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்கல. நூஹ் நபியுடைய மகன் கண்ணானுக்கு பொருத்தம் கிடைக்கல. எத்தனையோ சாலிஹீனான மக்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பொருத்தம் கிடைக்கல. அழுது கேட்கணும், யா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். இன்னும் ஒரு துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னah. யா அல்லாஹ், உனக்கிட்ட சொர்க்கத்தை கேட்கிறேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய சொல்லால் செயலால் உள்ள அமல்களை கேட்கிறேன் யா அல்லாஹ். சொர்க்கத்தை கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னத வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். யா அல்லாஹ், சொர்க்கத்தை கேட்கிறேன். சொர்க்கத்தின் பக்கம் என்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமலையும் கேட்கிறேன். என்ற சொல்லால செயலால் எந்தெந்த அமல்கள் இருக்குகிறதோ சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அந்த அமலையும் கேட்கிறேன். அழகான துவா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னத வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். சொல்லால் செயலால் சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவைகளையும் கேட்கிறேன். அழுது கேளுங்க, கண்ணீர் வடிச்சு கேளுங்க. வனஊது பிக்க மினன் நார். யா அல்லாஹ், நரகத்தை விட்டு உனக்கிட்ட பாதுகாப்பு தொடுகிறேன். நரகத்தை விட்டு உனக்கிட்ட பாதுகாப்பு தொடுகிறேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். நரகத்தின் பக்கம் என்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய பாவங்களை விட்டு பாதுகாப்பு தொடுகிறேன். எனது சொல்லால் செயலால், எனது சொல்லால் செயலால் எந்த பாவங்கள் நரகத்தின் பக்கம் என்னை நெருக்கமாக்குமோ அப்படிப்பட்ட செயல்களை விட்டும் அப்படிப்பட்ட நெருக்கங்களை விட்டும் உனக்கிட்ட பாதுகாப்பு தொடுகிறேன். மாஷா அல்லாஹ். கட்டாயமாக கேளுங்க. ஒரு தடவை அல்ல சகோதரிகளை, 100 தடவை அல்ல, பல்லாயிரம் தடவைகள் அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், என்ன பொருந்திக்கோ யா அல்லாஹ், என்ன பொருந்திக்கோ யா அல்லாஹ், எனக்கு பொருத்தத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். இதெல்லாம் ரமதானில் இந்த ரஹ்மத்துடைய 10 தானே இது. ரஹ்மத்தோடு இணைந்த துவாக்கள் தான் இதெல்லாம். ரஹ்மத்து. அல்லாஹும்ம ரஹம்னா. யா அல்லாஹ், எனக்கு ரஹ்மத்து செய், எனக்கு ஹைர நாடு, எனக்கு ரஹ்மத்து செய். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். உண்ட விசாலமான ரஹ்மத்தை கொண்டு ரஹ்மத்து செய்யா அல்லாஹ். சகோதரிகளே, அல்லாஹ்ட்ட கேளுங்க, இந்த ரஹ்மத்தை கேளுங்க. இந்த சொன்ன துவாக்கள் எல்லாம் ரஹ்மத்தோடு இணைந்த துவாக்கள். அல்லாஹ்வோட ரஹ்மத்து எனக்கு கிடைக்கும்னா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ்வோட ரஹ்மத்து கிடைக்கும்னா நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ்வோட ரஹ்மத்தை நாங்கள் பொதுவாக கேட்கிறோம். யா அல்லாஹ், எனக்கு ரஹ்மத்து செய்யா அல்லாஹ். அந்த ரஹ்மத்தோடு இணைந்த விடயங்களை கேட்கிறோம் நாங்கள். சகோதரிகளே, இந்த அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்கிற துவாவை
நிறைய தடவை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, துவாவுக்கு ரமலான் மாதத்தில் 2 மணித்தியாலம் ஒதுக்கேலும்ண்டா நாங்கள் பாக்கியசாலிகள் தான். தஹஜ்ஜத்தில் ஒரு 40 நிமிஷம், 1 மணித்தியாலம், ஏனைய ஒவ்வொரு வக்துகளுக்கு பின்னால் ஒரு 10 நிமிஷம், 5 வக்து நாம் தொழுகிற நேரம் 10 நிமிஷம் துவாவுக்கு கொடுத்தாலே 50 நிமிஷமாகிவிடும். துவா ஒரு முக்கியமான இபாதத். துவா கேட்கக்கூடியவர்களோடு அல்லாஹ் ரொம்பவும் விசேஷமான நெருக்கத்தை ஏற்படுத்துகிறார். துவா கேளுங்க. இன்னும் ஒரு துவாவை சொல்லித் தருகிறேன், அல்லாஹ்ட்ட கெஞ்சிற துவாக்கள். கண்ணியமான சகோதரிகள், அல்லாஹும்ம ஹுஸ் பினாசியத்தினா இலல் பிர்ரி வத்தக்வா. யா அல்லாஹ், என்னை முன்னத்தி ரோமத்தை பிடிச்சு கொண்டு போய் என்னை நலவுல தக்குவாவில் சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை முன்னத்தி ரோமத்தை இழுத்து கொண்டு போய் என்னைய தக்குவாவில் நலவுல சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், எவ்வளோ அழகான துவா. அல்லாஹ்ட்ட கேளுங்க, கெஞ்சி கேட்கணும். அல்லாஹும்ம ஹுஸ் பினாசியத்தினா, யா அல்லாஹ், என்னை முன்னத்தி ரோமத்தை பிடிச்சி என்னைய தக்குவாவில் பிர்ரில் நலவுல சேர்த்துக்கோயா அல்லாஹ். அல்லாஹ் என்னைய சேர்க்கணும், அல்லாஹ் எனக்கு இந்த தௌஃபீக்கை தரோணும் எனக்கு. அல்லாஹ், இந்த துவாவை ஞாபகமாக எழுதிக்கோங்கோ, ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ. அல்லாஹும்ம ஹுஸ் பினாசியத்தினா. நாசியத்தின்றது முன்னத்தி ரோமம். முன்னத்தி ரோமம், இந்த முன்னத்தி ரோமத்தை பற்றி நிறைய பேசலாம். கல்யாணம், மகளுக்கு கல்யாணத்தை முடித்து ஏற்பாடு செஞ்சு கடைசியாக மருமகண்ட கையில் கொடுக்குற, முடி பிடிச்சு கொடுக்குறன்றது முன்னத்தி ரோமம், முன்னத்தி முடியை பிடிச்சு கொடுக்குறது. அதுதான் மிக வாப்பாட்டிருந்த பொறுப்பை மருமகண்ட கையில் கொடுக்கிறது. நரகத்துக்கு தூக்கி வீசப்படுவது அல்லாஹ் முன்னத்தி ரோமத்தை பிடிச்சி தான் தூக்கி வீசுவான். அல்லாஹ் நரகவாதிகள் நரகத்துக்கு வீசப்படுறது இந்த முன்னத்தி ரோமத்தை பிடிச்சி. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த துவாவை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம ஹுஸ் பினாசியத்தினா, யா அல்லாஹ், என்ன நாசியத்தை பிடி, என்ன முன்னத்தி ரோமத்தை பிடிச்சி என்னைய நலவுல பிர்ருல தக்குவாவில் கொண்டு போய் சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட அழுங்க, அல்லாஹ்ட்ட அழுவணுன்னாங்க. ரமலானில் இந்த பாக்கியம் என கிடைக்கணும். இன்னும் ஒரு துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வத்தரல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான, உனக்கு விருப்பமான விடயங்களில் எனக்கு தௌஃபீக் செய்வாயாக, நல்லுதவி கட்டளையை நசீபாக்குவாயாக. அல்லாஹும்ம வஃபிக்னா, அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வத்தரல்லாஹ். உனக்கு விருப்பமான, உனக்கு பொருத்தமான காரியங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வாயாக. துவா கேட்கும். ஏனென்றா அல்லாட உதவி, அல்லாட தௌஃபீக், அல்லாட நசீபு இல்லாம உலகத்துல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லேலா, நல்லவனாக வாழேலா. அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ. ஈமான், அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்துறீங்களா, அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ, அல்லாஹ் இறை நேசனாக ஆகுவான். துவாவால தொடர்பு ஏற்படுத்துங்க. அல்லாட நெருக்கத்தை வாழ்க்கையில கொண்டு வாங்க. என்ன செய்வான்? அல்லாஹ் எங்களை நேர்வழியும் பக்கம் வழிகாட்டுவான். எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை காட்டி தருவான். நலவுடைய பாதைகள் அல்லாஹ் காட்டி தருவான். துவா வேணும், துவா தான். அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. வாழ்க்கையில எல்லா விடயங்களுக்கும் ரப்பிட்ட கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிதான துவாக்கள் எங்களுக்கு நிறைய கற்றுத் தந்தார்கள். நாங்க துவால ஃபெயிலியர், துவா கேட்க நசீப் இல்லை. நிறைய துவாக்களை எழுதி 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தைகளாலே நாங்கள் துவா கேட்கணும். முயற்சி செய்யுங்க. அதை ஆலிமாக்கள் உலமாக்கள்கிட்ட கேட்டு அந்த துவாக்களை படிங்க, பாடமாக்கி கொள்ளுங்க. எங்களோட எல்லா நிகழ்வுகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் வேண்டணும், கேட்கணும். நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்கிறோம் ஒன்றுங்கள், மனைவியோடு கணவனோடு பிள்ளைகளோடு வாழ்கிறோம்டா வாழ்க்கை அழகாக அமையணுமே, உள்ளங்கள் ஜோடாகணும், சந்தோஷம் வரணும். வாழ்க்கையில் பிள்ளைய பெற்று வளர்த்து பாலூட்டி எவ்வளோ கஷ்டப்படுற ஒரு தாய், அந்த பிள்ளைகளை முண்டசரிக்கு அனுப்புறதுக்கும், பாடசாலைகளுக்கு அனுப்புறதுக்கும், மக்தபுக்கு அனுப்புறதுக்கும்
பெய்த்து வரும் வரைக்கும் தாயுடைய மனம் துடிக்குது. அந்த புள்ளை எப்படி இருக்குதோ, என்ன செஞ்சு கொள்ளுதோ, அந்த புள்ளைய திரும்ப காணாத வரைக்கும் நிம்மதி இல்லை. அவ்வளோ கஷ்டப்படுற தாய். இப்போ 2ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, இப்போ 10ஆம் வகுப்பு, பெரிய புள்ளை, இப்போ 15 வயசு. இப்போ இந்த புள்ள கட்டுப்படுகிறது இல்லை, மனதை நோவடிக்குது. எத்தனை வீட்டில் தாய் தகப்பன்ற மனதை பிள்ளைகள் நோவடிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு நிறைய தாய்மார்கள் பேசுகிறாங்க, அநியாயத்துக்கு இந்த புள்ளையை பெற்றெடுத்தேன், அல்லாஹ் இந்த புள்ளையை தராமல் இருந்தால் நல்லமேன்றான். சில தாய்மார்கள் என்ன செய்ய, பிள்ளைகள் என்ன அப்படித்தான் என்ற நிலப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களோடு எங்களுக்கு மல்லு கட்டையலா, என்ன செய்ய, ஏழுமான காலத்தில் பார்த்தோம், செஞ்சோம், அவங்களோட விஷயங்களை பராமரித்தோம், எல்லாம் செஞ்சோம். இப்போ என்ன செய்ய, பிள்ளைகளால் சந்தோஷம் இல்லை, குதூகலம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அந்த தலையங்கத்தை பேசுகிறா, ஒரு நீண்ட தலையங்கமாக பேசலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா சகோதரிகளே? பிள்ளைகளை எங்களால் வளர்க்கலா, எங்களால் பெத்தெடுக்கோமே இல்லை. நாங்கள் பிள்ளைய உருவாக்கல, புள்ளையோட கண்ணை நான் செய்யலை, பிள்ளையுடைய காலை கையை நான் செய்யலை, புள்ளையோட உள்ளுறுப்புகளை நான் செய்யலை, அல்லாஹ் செஞ்சான். ஹுவல்லாஹுல்லதி இலா இலாஹ இல்லாஹு, அவன்தான் படைச்ச ரப்பு, அவன்தான் செம்மைப்படுத்தி முறப்படுத்தின ரப்பு. அல்லாட்ட கேளுங்க, யா அல்லாஹ் புள்ளைய தந்திருக்கிறாய், யா அல்லாஹ் நான் ஒரு மனைவியோடு கணவனோடு வாழுகிறேன், யா அல்லாஹ். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாட்ட துவா கேளுங்க. இந்த துவாக்கள் எல்லாம், நான் சொல்ற துவாக்கள் எல்லாம் ஒரு 10-15 தடவை அல்ல, 1000 தடவைகள் ஓதும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், இந்த குடும்ப வாழ்க்கையில ஆனந்தத்தை, சந்தோஷத்தை தாயா அல்லாஹ். உம்மா வாப்பா சந்தோஷமாக இருந்தால் தான் பிள்ளைகளை சந்தோஷமான பயணத்துக்கு தயாரிக்கலாம். உம்மா வாப்பாட்ட சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கசப்பு, வேற்றுமை. அப்போ அல்லாட்ட முதலாவது அல்லாஹ் சொல்றான், நீங்க கேளுங்க, ரப்புக்கிட்ட எதை கேட்கணும்? யா அல்லாஹ், உனக்கு அதாவது என் குடும்ப வாழ்க்கையில கண் குளிர்ச்சியத்தா. கணவனான மனைவிக்கு கண் குளிர்ச்சி, மனைவியால கணவனுக்கு கண் குளிர்ச்சி. இது துவாவால் அடையலாம். கல்புகள் அல்லாட கையில தானே. கணவன் கல்பு அல்லாட கையில், மனைவியுடைய கல்பு அல்லாட கையில். கல்பை ஜோடாக்குறவன் அல்லாஹ், கல்பை சேர்க்கிறவன் அல்லாஹ், சந்தோஷத்தை உண்டாக்குறவன் அல்லாஹ், மகிழ்ச்சி உண்டாக்குறவன் அல்லாஹ். அவன் மாலிக்குல் முல்க். நாங்க கேட்போமே அல்லாட்ட கேட்போமே நாங்க. அல்லாஹ் கைவிடுவானா? அல்லாஹ் சொல்றான், எனக்கிட்ட கேளுங்களேன், நான் தாரன்ன்றான். என்ற குடும்ப வாழ்க்கையில கண் குளிர்ச்சிய தாயா அல்லாஹ். நீங்க கட்டுகளவு சந்தேகப்படுவான, ஏண்ட குடும்பத்தில் எப்படி சந்தோஷம் வரப்போற, எங்கட அவர் திருந்த மாட்டார், எங்கட அவரால் ஒரு கயிறு வர இயலாம். அப்படி நாங்க நிராசையற்று போக வேண்டாம். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையற்று போக வேண்டாம். துஆ கேளுங்க, யா அல்லாஹ், என் குடும்ப வாழ்க்கையில கண் குளிர்ச்சியத்தான், என் மனைவியால், என் கணவனால் எனக்கு கண் குளிர்ச்சி உண்டாகும். அல்லாஹ் உண்டாக்குவான், சந்தேகப்படவான். வாழ்க்கையில கண் குளிர்ச்சியை பார்ப்பீங்க நீங்க. ரெண்டாவது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுன், என்னுடைய பிள்ளைகளால கண் குளிர தாயா அல்லாஹ், என்ற பிள்ளைகளை சாலிஹீங்களாக ஆக்கி தாயா அல்லாஹ், என்ற பிள்ளைகளை கொண்டு கண்ணை குளிர செய்கிற பாக்கியத்தை எனக்கு தாயா அல்லாஹ். இதெல்லாம் அல்லாட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கிற கண்ணியமான சகோதரிகளே? எல்லாமே ஃபெயிலியர். படிச்ச வச்சோம், எத்தனையோ வகையான பிஸ்னஸுகளை காட்டி கொடுத்தோம், செல்வங்களை பங்கிட்டு கொடுத்தோம், வீடு வாசலை கொடுத்தோம், காணி பூமிகளை கொடுத்தோம், தோட்டத்துறவுகளை கொடுத்தோம், ஒன்றாலே கண் குளிர்ச்சி கிடைச்சது இல்லை. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த கண் குளிர்ச்சியை தரலாம். உம்மா வாப்பட மனதை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளை உருவாக்குறவன் அல்லாஹ் மட்டும்தான். என்ன பிள்ளைகளுடைய கல்பு அல்லாஹ்வுடைய கையில், ஒரு சகோதரியுடைய கல்பு அல்லாஹ்வுடைய கையில். நாங்கள் ரப்பு கிட்ட துவா கேட்டா, மாஷா அல்லாஹ், இதுதான் துவா. இன்னைக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுறோம். புள்ள கிடைச்சத்தோடு துவா, எங்கட சுமந்து இருக்கிற காலத்தில் துவா, புள்ளைய நாடும் பொழுது துவா, ரப்பி ஹபிலி மின சாலிஹீன், எனக்கு சாலிகான புள்ளையத்தா. கேளுங்க கண்ணியமான சகோதரிகளே, இப்படியான நிறைய துவாக்கள். இந்த நான் சொன்னேன், இறை நேசனாக ஆகணும்,
அல்லாஹ் எங்களுக்கு நேசனாக ஆகுவான். இதில் இன்னும் ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக். அழகான துஆ ஓதிவாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை கேட்கிறேன் யா அல்லாஹ், நீ என்னை நேசிக்கணும் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, உன் ஹுப்பை கேட்கிறேன் யா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, உன்னுடைய முஹப்பத்தை தாயா அல்லாஹ். வ ஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னை விரும்பக்கூடிய உனக்கு மிகவும் நெருக்கமான நல்லடியார்களுடைய அன்பை எனக்கு தான். எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடுமையான அன்பு எனக்கு. யாரோடு? என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எனக்கு சரியான நேசம். யா அல்லாஹ் உனக்கு மிக விருப்பமான உன்னை நேசிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய அன்பையும் எனக்கு தான். மாஷா அல்லாஹ், அந்த சஹாபாக்கள், அந்த இமாம்கள், அந்த நல்லோர்கள், நாதாக்கள், இறை நேசர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்லடியார்கள் மனதில் பிடித்தமாக இருக்கும். யார் எனக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அன்பை தாயா அல்லாஹ், எனக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நேசிக்கிற பாக்கியத்தை தான். அவர்களை நேசிக்கணும். அவர்கள் அல்லாஹ்வே நேசித்தவர்கள். எனக்கு அவுலியாக்கள் இருக்கிறாங்க, நிறைய இறை நேசர்கள் இருக்கிறாங்க. நான் முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ்வை நேசிக்குகிறேன். அந்த நேசத்தை எனக்கு தாயா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்க்கையை சரித்திரங்களை படித்து அவர்களுக்கு பின்னால் நான் பயணிக்கிறேன். அந்த நேசத்தை எனக்கு தான். நிறைய இமாம் புகாரியாக இருக்கலாம், இமாம் முஸ்லிமாக இருக்கலாம், ஹதீஸுடைய மேதைகளுடைய அன்பு எனக்கு தான். துஆ கேளுங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னது அன்பத்தா உன்னை நேசிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய அன்பையும் எனக்கு தான். மூணாவது வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக். யா அல்லாஹ் எனக்கு ஒரு அமல்ட ஆசையத்தா. அந்த அமல் எப்படிப்பட்ட அமல்ண்டா, உன்னை யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக், உன்னுடைய அன்பின் பக்கம் என்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய, உன்னுடைய அன்பின் பக்கம் என்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அந்த அமல்களுடைய அன்பத்தா. இந்த அமலை செஞ்சா அல்லாஹ்வோட நெருக்கம் கூட கிடைக்கும் என்று இருக்கிற அமலுடைய ஆசையத்தா. தஹஜ்ஜுடைய ஆசை எனக்கு தாயா அல்லாஹ். எனக்கு ஜிக்ர் செய்யற ஆசையத்தா. எனக்கு குர்ஆன் ஓதுற ஆசையத்தா. வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக். யா அல்லாஹ் நான் இந்த அமலை செஞ்சா உன் அன்பு எனக்கு கிடைக்குமோ அந்த அமலுடைய அன்பத்தா. மாஷா அல்லாஹ். சில மக்களுக்கு சில அமல்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சில மக்கள் பாருங்க, கொடுக்கறதுல சரியான விருப்பம். அவருக்கு மற்ற எல்லாத்தையும் விட கொடுக்கணும். தனக்கு இல்லாட்டியும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும். அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துல கொடுக்கிற மனப்பான்மை உண்டாக்கி இருக்கிறான். செலவழிக்கிறதுல ஆசையை உண்டாக்கி இருக்கிறான். அடுத்தவர்களுடைய ஆனந்த கண்ணீரை பார்க்கறதுல அவர்களுக்கு ஒரு இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். சில சமுதாயத்தில் சில மக்கள் இருக்கிறாங்க, கொடுக்கறதுல சரியான விருப்பம். சில மக்களை பாருங்க, உம்ராவுக்கு சரி விருப்பம். அவங்க காபத்துல்லாவுக்கு போகணும், காபத்துல்லாவை தவாஃப் செய்யணும், அந்த 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 சஃபா மருவாவுடைய மலைகளுக்கு இடையில தொங்கோட்டம் ஓடணும், துவா கேட்கணும், காபத்துல்லா போய் பார்த்து கொண்டு இருக்கணும். அது அவங்களுக்கு சரி இன்ட்ரெஸ்ட். உன்னுடைய அன்பின் பக்கம் என்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமலுடைய அன்பத்தாயா அல்லாஹ். கேளுங்க, நான் மறுவ துஆவை சொல்றேன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக். உன்னுடைய அன்பின் பக்கம் என்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்களுடைய அன்பத்தா. சில மக்களுக்கு தஹஜ்ஜத் சரியான விருப்பம். சில மக்களை பாருங்க, உங்களிலேயும் இருப்பீங்க, தஹஜ்ஜத்தில் சரி இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவர்கள். சிலர்களுக்கு குர்ஆன் ஓதுறதுல சரியான விருப்பம். எங்கே போனாலும் அவர் குர்ஆன் ஓதுவார். அவருக்கு வீட்டில் எந்த ஓஃப் நேரம் கிடைச்சாலும் அவருக்கு குர்ஆன் ஓதுவார். சில மக்களுக்கு ஜிக்ர் செய்வதில் சரி விருப்பம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். சில பெண்மணிகள் சொல்லுவாங்க, நான் ஒரு கிழமையில 70,000 ஜிக்ருகளை செய்துட்டேன்னுவாங்க. சில பெண்கள் சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 10,000 ஜிக்ரு செய்கிறேன்டுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் 10,000. ஒரு கிழமையில 70, ஒரு கிழமையில 70,000 ஜிக்ருகள்.
லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஜிக்ர் செய்ததில் இன்பம். அப்ப இப்படி சில மக்களுக்கு படிச்சு கொடுக்கறதுல இன்பம். எல்லா மக்களுக்கும் இந்த குர்ஆனை படிச்சு கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன் என்றால், இந்த துஆவை மறக்காதீங்க வாழ்க்கையில கேட்கறதுக்கு. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. யா அல்லாஹ், ஓண்ட அன்பத்தா, உனக்கு மிகவும் நெருக்கமான நல்லடியார்களுடைய அன்பத்தா. மாஷா அல்லாஹ். மூணாவது வஹுப்ப அமலி யுகர்ரபுனா இலா ஹுப்பிக். உன்னுடைய அன்பின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்களுடைய அன்பத்தா. இன்னும் ஒரு துவாவை சொல்லித்தாரு. அல்லாஹ் எனக்கும் அந்த துவாக்களை கேட்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவானாக. இன்னும் ஒரு துவா இருக்குது, முக்கியமான துவாதை நாங்கள் அந்த வாழ்க்கையில மறக்கக்கூடாது. நிறைய துவாக்கள்ல நான் ஞாபகம் வந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இன்னும் ஒரு துவா இருக்குது. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மத் தௌஹீத், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மத் தௌஹீத் வ அமலல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னல் ஹாத்திமா. யா அல்லாஹ், எனக்கு இல்மத் தௌஹீத், ஏகத்துவத்துடைய ஞானங்களத்தா, அறிவத்தா. அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் அந்த ஈமானியத்தான கல்வி ஞானத்தை தா. ஈமானியத்தான கல்வி ஞானம். இன்றைக்கு ஈமான் அறிவு எங்கள்கிட்ட குறவு, சந்தேகம் வார. அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எப்படி இதெல்லாம் செய்வான், அல்லாஹ் எப்படி பார்க்கிற. அல்லாஹ்ட்ட இந்த ஏகத்துவத்துடைய ஞானம் எனக்கு கிடைக்கும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மத் தௌஹீத், தௌஹீதுடைய ஏகத்துவத்துடைய கல்வி ஞானத்தை எனக்கு தாயா அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், அஃபில்லாஹி ஷக்குன், அல்லாஹ்வுல உங்களுக்கு டவுட் இருக்குதா? அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? அல்லாஹ் எனக்கு போதும். ஹஸ்புனல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருக்கடியான கட்டத்தில் கூட என்ன சொன்னார்கள்? நெருப்புல தூக்கி வீசப்பட போகிறார்கள், வீசப்படுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஹஸ்புனல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையான்னு கேட்கிறான். சகோதரிகளே, அல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மத் தௌஹீத். இன்றைக்கு கொஞ்சம் துனியாட விஷயங்களை படிச்சுட்டா ஆண்கள்லேயும் பெண்கள்லேயும் தான் படிக்கணும். கொஞ்சம் துனியால சில ஆய்வுகளை செய்து கொஞ்சம் துறை சார்ந்தவர்களாக ஆகிட்டா, இன்றைக்கு எங்களோட நாட்டில் துறை சார்ந்தவர்கள் நிறைய நாஸ்திகர்களாக மாறுகிறார்கள். அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுகிறார்கள். உலகம் தானாக இயங்குது என்று சொல்லுகிறார்கள். சூரியன் தானாக உதித்து மறைகிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் இதை பத்தி நிறைய பேசுறான், கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், முழு உலகத்துடைய கண்ட்ரோலும் என்ற கையில தான், நான் தான் மாலிக்குல் முல்க். சூரியன் சும்மா உதிக்கல்ல, சந்திரன் சும்மா உலகத்துக்கு வெளிப்படல்ல. வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகரின் லஹா, சூரியனுக்கு முடிவு செய்யப்பட்ட பாதையில சூரியன் ஓடுகிறது. தாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம், வலுவான மகத்தான அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லுகிறான். வல் கமர கத்தரனாஹு மனாசில், அந்த கமர், அந்த சந்திரனுக்கு பல மனாசில்கள், சந்திரனுக்கு என்று தங்குற இடங்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறான் அல்லாஹ். பகல் இரவு உருவாகிறத பேசுறான் அல்லாஹ். அப்ப இல்ம தௌஹீத் எனக்கு தேவை. அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு இல்மை தௌஹீதத்தா யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மத் தௌஹீத். இன்னைக்கு நிறைய யுவதிகள் படிச்ச மட்டத்துல அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்க நிறைய கூடி கொண்டு போறாங்க. வெளிரங்கத்துல முஸ்லீமாக இருக்கிறாங்க, வெளிரங்கத்துல பள்ளிக்கு வராங்க போறாங்க, ஆனா கல்புல சந்தேகம், அல்லாஹ்வுல டவுட், அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க. சுஜூது செய்ய விருப்பம் இல்லை, சிரச மண்ணில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் மார்க்கம் என்றது சடங்கு நாடகம் என்று பேசுகிறார்கள், நிறைய பேசுகிறார்கள். இன்றைக்கு இந்த யூடியூபுகள்ல அங்க இங்க ஒவ்வொரு ஆன்லைன்கள்ல இந்த மார்க்கத்தை படிக்க போனவர்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி வருகிறார்கள். மார்க்கம் ஈமானை இழந்து விடுகிறார்கள். இந்த மஜ்லிஸ்லயும் சந்தேகங்கள் இருக்கக்கூடாது, மார்க்கத்தில் டவுட் இருக்கக்கூடாது. இதனால துவா கேளுங்க, அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேளுங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மத் தௌஹீத். அலிமொழி டைம் என்ன? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மத் தௌஹீத், தௌஹீதுடைய இல்மத்தா. ரெண்டாவது அமல் அல் இஹ்லாஸ், இஹ்லாஸான அமலத்தா, இஹ்லாஸான அமல்.
அமல் இஹ்லாஸ் வேணும். தொழுதாலும் அல்லாஹ்வுக்காக, எந்த அமலை செஞ்சாலும். மூணாவது தான் ஹுஸ்னுல் ஹாத்திமா, யாழ்லா என்ற முடிவு அழகாக்கித்தாயா, அழகான மௌத்தத்தா, அழகான மௌத். இந்த துவாவை நீங்கள் மறக்கவான ஏண்டா, நாங்கள் ஒவ்வொருவர்களும் ஹுஸ்னே ஹாத்திமாவை கேட்கணும், கடைசி முடிவு அழகாக அமையணும் இன்ஷா அல்லாஹ். எனவே இதுக்காக துவா கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை சிறப்பாக பயன்படுத்தின கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. اللهم لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك وسلطان عظيمك ومجدك. اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. يا الله அன்புள்ளவனே, இரக்கமுள்ளவனே, தூய்மையானவனே, பரிசுத்தமானவனே, யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான சிறப்பான மகத்தான ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் எங்கள் எல்லாரும் நீ பொருந்திக்கோயாதோ, எங்களை கபூல் செய்து கோயாடலாம். யாழ்லா எங்களை பொருந்தி கோயாடலாம். உன்னை பொருத்தத்தை உனக்கிட்ட கேட்குறோம். யாழ்லா உன்னை கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம். யாழ்லா இந்த சிறப்பான மாதத்தில் எங்களை கபூல் செய்து கோயாடலாம். எங்களை யாரையும் வீணாக்கிடாதே. யாழ்லா ரமலான் மாதத்தில் முதலாவது நோன்பு நோட்டிருக்கிறோம். யாழ்லா யாழ் எங்களை கபூல் செய்து கோயாளா, எங்களை பொருந்தி கோயாளா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதுவானக வல் ஜன்னா. யாழ் உன்னுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் கேட்கிறோம். யாழ்லா வ நஊது பிக மின் ஸஹதிக வன் நார். உன்னுடைய கோபத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம். யாழ்லா எங்களை பொருந்தி கோயாளா, உன்னுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம். யாழ்லா ரப்பே ரஹ்மானே, அதிகமான தப்புகள் தவறுகள் செய்து விட்டோம். யாழ்லா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் யாழ்லா தனிமையில யாழ்லா கூட்டத்தில் யாழ்லா நிறைய தவறுகள் செய்து விட்டோம். யாழ்லா வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தவறுகளையும் மன்னித்துக்கோ. ரமதான் மாசத்தை அடைந்தும் யார் தௌபாவை அடையவில்லையோ, மன்னிப்பு அடையவில்லையோ, அவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். யாழ்லா அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான ஒரு துப்பாக்கியமான நிலைமையை வாழ்க்கையில் உண்டாக்கி விடாதே. யாழ்லா யா அல்லாஹ் எங்கட யா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கோ. யா அல்லாஹ் எங்கட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்துக்கோ. யா அல்லாஹ் எந்த ஒரு பாவத்தையும் இந்த ரமலான் மாசத்துல பாக்கியாக விட்டு விடாதே. யா அல்லாஹ் கண்களால், காதுகளால், நாவுகளால், உறுப்புகளால் நிறைய தவறுகள் செய்து விட்டோம். யா அல்லாஹ் எல்லா தவறுகளையும் மன்னித்துக்கோ. யா அல்லாஹ் பொருந்திக்கோ. யா அல்லாஹ் நல்ல அமல்களுடைய தௌஃபீக்கத்தாய். யா அல்லாஹ் அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்லா. அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்லா. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான, உனக்கு மிகவும் விருப்பமான அமல்களுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், நல்லோர்களாக வாழ்ந்து நல்லோர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், இல்மே தௌஹீத தாயா அல்லாஹ், உன்னுடைய விடயத்தில் பூர்த்தியான ஈமான தாயா அல்லாஹ், எந்த அமலை செஞ்சாலும் இஹ்லாஸாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், இறுதி முடிவு அழகா ஆக்கி வைப்பாயாக அல்லாஹ், இறுதி முடிவான ஆக்கி வைப்பாயாக அல்லாஹ். களிமா சொன்னவர்களாக, உன்னை சொர்க்கத்தை பார்த்தவர்களாக சந்தோஷமான இறுதி முடிவை தாயா அல்லாஹ், எங்கள் இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயாக அல்லாஹ், எங்கள் இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயாக அல்லாஹ், எங்கள் இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயாக அல்லாஹ். நம் அனைவர்களையும் பொருந்தி கொள்வாயாக. ஏ அல்லாஹ் அருமையான அன்பான பாசமான தாய் தகப்பன பொருந்திக்கோயா அல்லாஹ். நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை நெடிச்சு வைப்பாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை நெடிச்சு வைப்பாயாக. யார் யாருடைய தாய் தகப்பன் குடும்ப உறவுகள் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை நெடிச்சு வைப்பாயாக. யார் யாருடைய தாயோ தகப்பனோ குடும்ப உறவுகளோ கண்ணியமான உஸ்தாதுமார்கள் மரணித்து மண்ணறையில் வாழுகிறார்களோ எல்லாருடைய கபறுகளை சொர்க்கத்து பூஞ்சோலைகளை ஆக்கிடியால் அவர்கள் மண்ணறையுடைய வாழ்க்கையை வாழுகிறார்கள். யாழ்லாம் அந்த கபறு சொர்க்கத்து பூஞ்சோலிகளை ஆக்கிடியாலாம். அந்த கபரில் யாழ்லா ஆனந்தங்களையும் குதூகலங்களையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்துவாயாக அல்லாஹ். அந்த கபர் ஒரு வெற்றிகரமான கபராக ஆக்கி அருள்வாயாக. அவர்களையும் எங்களையும் எண்ணத்தில் ஃபிர்தௌஸில் ஒன்றாக வாழ வைப்பாயாக அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, விசேஷமாக இந்த ரமலான் எல்லா வகையிலையும் அழகாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தாய் அல்லாஹ். இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தாய் அல்லாஹ். அதிகமான குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தாயா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.